நீங்க பாடின அந்த அந்த ஜானர் அந்த ஒரு 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 காலகட்டம் இருக்குல்ல, அதுக்கும் இப்போ வரக்கூடிய புது யங்ஸ்டர்ஸோடைய அந்த கானா பாடல், அந்த ட்ராவலுக்கும் அவங்களுடைய அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? அல்லது நீங்க அவங்ககிட்ட இருந்து எதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அது நிறைய விஷயம் எல்லாம் ஏன்னா கானாவை தூக்கின்னு தான் போகிறாங்க எல்லாருமே சொல்லப்போனால். இப்போ இதுக்குன்ட்டு ஒருத்தவங்க வந்து நிலைப்பாடாக நின்று இதை நம்ம இப்படி பண்ணலாம் இப்படி கொண்டு போகலான்ட்டு இல்லைல்ல. அது யாருமே எங்களை கொண்டு போகலை. பேசுகிறாங்க அதெல்லாம் ஓகே. அது நிலைப்பாடாக கொண்டு போயிட்டு இப்படி நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா கானா பாடலையும் ஒருங்கிணைச்சு சரி நம்ம இந்த லைன் இப்படி போகலாம், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம பண்ணலாம். நிறைய கானா பாடல் பசங்க பண்ணுறாங்க. ஆனால் கானாவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு தான் போகிறாங்க. எல்லாருமே படத்தில் பாடிட்டு தான் இருக்காங்க, கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய பசங்க ட்ரெண்ட் ஆகுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆவாங்க. இப்போ ரேப் பண்ணி அந்த பால் டப்பான பையன் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டான். அசோல் கோலார்னு ஒருத்தர் இருக்கார், அவங்களாம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் நம்ம சகோதரர் அறிவு எங்கேயோ போயிட்டார். அறிவுலாம் திருக்குறள் அறிவுலாம் எங்கேயோ போயிட்டார். என்ன மாதிரி நாலேஜான பாடல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ பாடல் எவ்வளோ மில்லியன்ஸு தளபதி விஜய்க்கு பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுறாருல. கொள்கை பாடலாம் அவர் விஜய் தாவை கட்சி அறிவு தான் இருந்தார். அந்த மாதிரி நிறைய பாடல் பண்ணிருக்காரு. புரட்சிகரமான பாடல் நிறைய பண்ணிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்களே, கொண்டு போகிறாங்க. அது நம்ம சார்ந்த கானாவை சார்ந்தது தான். அதெல்லாம் ரேப்னா கூட வட சென்னையில் இருக்கவங்க தான், கானாவை சார்ந்தவங்க தான். நீங்கள் சமீபத்தில் சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சே இந்த பாட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சே இந்த பாட்டு நமக்கு தோணாமல் போயிடுச்சு, நம்ம எழுதாமல் போயிட்டோமே, நம்ம பாடாமல் போயிட்டோமே, அப்படி ஏதாவது தோணியிருக்கா? இந்த பாட்டு பார்த்து ஃபேமஸ் ஆகிற எல்லா பாட்டும் அப்படியே தான். எல்லா பாட்டுக்கும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய படம் இருக்குது. என்ன படம் சொல்கிறதுன்னு தெரியல. தளபதி படமும் இருக்குது. அதுலேயே அந்த தளபதி கச்சேரி அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் தலை பாட்டு கூட இந்த பாட்டு அந்த பக்கம் இந்த பாட்டு ஒன்று இருக்குமே, குட் பேட் அக்லி, அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு ரோகேஷ் எழுதிருப்பாரு சார், தம்பி ரோகேஷ், சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் பாடுங்க அப்படியே. ஞாபகம் வர மாட்டேது திடீர்னு. அந்த தளபதி பாட்டுலாம் நான் எதுவும் தான் எனக்கு ஞாபகம் வருது. சினிமா பாட்டு ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டேன். இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்பேன். இதெல்லாம் நான் பண்ணலான்னு தோணும். ஓகே.